எங்கள் அப்பார்ட்மெண்ட்டு பிள்ளையார் தண்ணியில் கரைச்சாச்சு. அதுக்கு முன்னாடி பிள்ளையார் லட்டு ஏலம் விட்டோம்ல, லட்டு எவ்வளோ பேர் லட்டு வச்சுருக்காரு பாருங்களா. முதல் நாள் லட்டு மேலே ஒரு கண் எல்லோரும் ஏலம் விட்டாச்சு. லாஸ்ட் இயர் 17,000க்கு போச்சு. இந்த வாட்டி 27,000க்கு இவங்க தான் வின் பண்ணாங்க. ஏலத்தில் எடுத்துட்டாங்க. சூப்பர். அதுக்கப்புறம் எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் லட்டு கொடுத்தாங்க. இது ரொம்ப லக்கி லட்டுங்க. எந்த நல்ல காரியம் பண்ணும்போது இந்த லட்டை அந்த லட்டை வச்சு தான் பண்ணுவாங்களாம். அந்தளவுக்கு இது லக்கி லட்டு. ஆந்திராவில் ரொம்ப அந்த லட்டு ஏலம் ரொம்ப ஃபேமஸாக. பிள்ளையாரப்பா லட்டு ஏலம் முடிஞ்சிச்சு. இவங்க தான் லக்கி வின்னர். இவங்கக்கிட்ட லட்டை கொடுத்தாச்சு. அந்த லட்டை அவங்க முறையை தலையில் பரிவட்டம் கட்டி அதை கொண்டு போவாங்க. அது அவ்வளோ விசேஷம். அவ்வளோ பயபக்தியோடு அந்த லட்டு ஏலம் நடந்துச்சு. லட்டு அப்படி அவங்க தலையில் வச்சு அப்படியே அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. ஆரத்தி எடுத்து தான் உள்ளே அவங்கள அனுப்புவாங்க. அந்தளவுக்கு தலையில் வச்சுருக்காரு பார்த்தீங்களா, பரிவட்டம் கட்டி. நம்ம என்ன பண்ணுறோம், ஆரத்தி எடுக்கிறோம். ஆரத்தி எடுத்துகிட்டு அவர் உள்ளே வர வச்சு உள்ளே அவர் சாமி ரூமில் அதை வச்சு சாமி கும்பிட்றாங்க. சாமி கும்பிட்டு தீப ஆராதனை காட்டுறாங்க. அந்த அளவுக்கு இந்த லட்டுக்கு அவ்வளோ பயபக்தியோடு இருக்குதுங்க. இந்த லட்டு சூப்பரான ஒரு லக்கி லட்டு. நம்ம எந்த ஒரு புது கட்டடம் கட்டும்போது கூட அது கடக்காலுக்கு இந்த லட்டை லைட்டை தூவிட்டு கூட அதை பண்ணலாமா. எந்த ஒரு நல்ல காரியத்தை யூஸ் பண்ணும்போது அது நமக்கு பிள்ளையார் சொல்லி போட்ட மாதிரி தான் பன்மடங்கு பெருகுன்னு சொல்கிறாங்க. நான் எனக்கு இன்றைக்கி பெங்களூர் தான் எனக்கு அது தெரியும். அது ஆந்திராவில் ரொம்ப ஃபேமஸாக இந்த லட்டு ஆக்ஷன் சொல்கிறாங்க. லட்டு ஏலம் விடுறது. அதனால் லட்டு ஏலம் இந்த வருஷம் எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் 27,000க்கு போயிடுச்சுங்க. சூப்பருங்க. லட்டு வாங்கின ஃபேமிலிக்கு நம்ம வாழ்த்து சொல்லிக்குவோம். விநாயகர் சதுர்த்தி முடிஞ்சு.